பாமகவின் நிரந்தர தலைவர் ராமதாஸ் என்று சேலம் எம்எல்ஏ அருள் கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மேச்சேரியில் வரும் 12ஆம் தேதி வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்க கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த கூட்டத்தில் பாமக மாநில துணை பொதுச் செயலாளரும் சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் கலந்து கொண்டார். அப்போது அவர் நிர்வாகிகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அருள், தேர்தல் ஆணையம் ராமதாஸ் தலைமையில் போட்டியிடும் பாமக வேட்பாளர்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் என்று கூறினார். அவர்தான் கட்சியினுடைய தலைவர், அவர்தான் கட்சியினுடைய நிறுவனர். அப்ப எதுக்கு போய் கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்னது? அது பொய்யான தகவல். இது திட்டமிட்டு சிலரால கலகமூட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட செய்தியை தவிர அது உண்மை செய்தி இல்லை. பாட்டாளி தேர்தல் ஆணையம் என்ன சொல்றதுன்னா, தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி, அவங்களுக்கு மாம்பழ சின்னம், அது ஒரிசால போட்டிடுறதுக்கு, பீகார்ல போட்டிடுறதுக்கு அப்படிதான் சொல்றதே தவிர அது உண்மையான செய்தி கிடையாது. அது காலம் பதில் சொல்லணும். இப்ப தேர்தல் கமிஷனை போய் பார்த்திருக்காங்க, கௌரவ தலைவரும் மற்ற பொறுப்பாளர்களும் போயிருக்காங்க. நீதியும் நியாயமும் வெல்லும், எங்களுக்கே மாம்பழ சின்னமும் பாட்டாளி மகிழ்ச்சி என்ற பெயரும் கிடைக்கும்.